சின்னசாமி கிரவுண்டுக்கு இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டா சின்னசாமி தான் இருக்க போது ஐபிஎல் 2026க்கு அந்த ஒரு குட் நியூஸோட சேர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணியிருக்கிற பிளான் என்னெல்லாம் பண்ண போறாங்க, ஸோ அந்த ஓஜி வெஸ்ட் கரண்ட் பிளேயர்ஸ் மேட்ச் நடக்க போதா இல்லையா அந்த அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமன் அவார்ட்ஸ் ரீசெண்டாக பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் யார் யாருக்கு என்ன அவார்ட் கிடைச்சிருக்குங்கிற அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. கூடவே தமிழ்நாடு கபடி ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. கார்த்திகா தலைமையில் நீங்க எல்லா நியூஸும் இந்த ஒரே வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கபடி நியூஸ்ல இருந்து தான் நாம ஆரம்பிக்க போறோம் இந்த வீடியோவை. 5th சீனியர் ஃபெடரேஷன் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு நடக்க போகுது. ஸோ இதை எந்தெந்த டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த போட்டிகள் அப்படிங்கிறது மென்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ், மகாராஷ்டிரா, சண்டிகர், உத்தரப்பிரதேஷ், பீகார், இமாச்சல், தமிழ்நாடு சர்வீசஸ் அண்ட் மத்திய பிரதேஷ் ஹோஸ்டும். உமன் செக்ஷன்ல ஹரியானா, இந்தியன் ரயில்வேஸ், இமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், சண்டிகர் இந்த டீம்கெல்லாம் மோத போறாங்க. அண்ட் இது 19 மார்ச்ல இருந்து 22 மார்ச் வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷ் தான் இதை ஹோஸ்ட் பண்றாங்க, அங்கதான் போட்டிகள் நடக்க போகுது. ஸோ இதற்கான தமிழ்நாடு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுல கார்த்திகா ஆடுறாங்க. ஆல்ரெடி கார்த்திகா வந்து 33வது சப் ஜூனியர் நேஷனலை வந்து 10th எக்ஸாமை விட்டுட்டு வந்து விளையாடி இருப்பாங்க. அண்ட் இப்போ 12th எக்ஸாமை விட்டுட்டு 5th ஃபெடரேஷன் கப் ஆடுறதுக்காக தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு உமன்ஸ் டீம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு ஸ்குவாடு. ஸோ கார்த்திகா அவங்க இருக்காங்க ஆஸ் யூஷுவல். அது இல்லாமல் எம் சுஜி, புவனா, சுகன்யா, ஹரிணி, சத்யா, அபிராமி, பிருந்தா, ரேணு, நாகலட்சுமி, ராஜகுமாரி, ரிஷிகா, ஷாலினி அண்ட் கோகுல் வந்து கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதான் தமிழ்நாடோட உமன்ஸ் ஸ்குவாட். கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, டவுட்டே வேணாம். இந்த ஸ்குவாட் என்ன பண்ண போறாங்க இந்த ஃபெடரேஷன் கப்ல அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக பெண்கள் அணி ஆண்கள் அணியோட பெண்கள் அணியோட பர்ஃபார்மன்ஸ், இன்ஃபேக்ட் ஆண்களுமே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. பெண்கள் டீம் ரொம்பவும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பாய்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் சதீஷ் கண்ணன், தீபக் சங்கர், கோகுல் கண்ணன், முகிலன் சண்முகம், அபிமன்யு கே, எம் எசக்கிராஜ், விஸ்வா அசலவன், சக்திவேல் டி, லிங்காராஜ், சுதில் தர்ஷன், பசுபதி சசி, வசந்த் முருகன், பிரியா துரை, ஹரிஷ் காமாட்சி, அலெக்ஸ் பாண்டியன் கோச், ஹெட் கோச், அண்ட் தென் சுரேஷ்குமார் வந்து மேனேஜராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இப்போ சீனியர் நேஷனலுக்கு போனாங்கல்ல, அதுல இருந்து ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்காங்க. மற்றபடி ஸ்குவாட் அப்படியே தான் இருக்குது. லாஸ்ட் டைம் எப்போ சீனியர் நேஷனல் என்ன பண்ணாங்களோ அதையே இந்த முறை பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் சி என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இப்போ இந்த மென் செக்ஷன் அண்ட் உமன் செக்ஷனோட ஸ்குவாடை சொல்லிட்டேன். எந்த ஸ்குவாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ப்ராபபிள் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் டீமுக்கு, எஸ் இன்டர்நேஷனல் டீமுக்கு இப்போதைக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இது வந்து பீச் கபடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மேட்ல இல்லாமல் மணலில் ஆடுற கபடி. ஸோ 6th ஏசியன் பீச் கேம் 2026 அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் இது. எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 15th மார்ச்ல இருந்து 15th ஏப்ரல் வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு ப்ராக்டிஸ் கேம்ப்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. மென்ஸை பொறுத்த வரைக்கும் நீரஜ் நர்வால், ஜெய் பகவான், ஜிதேந்தர் யாதவ், பிரிஜேந்தர் சிங் சௌத்ரி தலைமை பீச் கபடியில் வேற லெவல், கேதார் தேஷ்வால், பனு பிரதாப் டோமர், பிரியங்க் சந்தல், பங்கஜ் சர்மா, பின்கு கௌஷிக், பி தினேஷ், ஹரீந்தர் அண்ட் நவீன்குமார் இவங்களாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் உமன் ஸ்குவாடும் உங்களுக்கு அப்படியே கீழே போடுறோம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து மென் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் பிளேயர்ஸும் ஒரு சிலர் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் பிகேஎல் பிளேயர்ஸுக்குலாம் மேட்ல ஆடி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இப்போ இவங்களை வச்சு இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பீச் கபடி ஆடுற பிளேயர்ஸ் தான். ஏன்னா நான் பீச் கபடி ஆடுறதுக்குன்னே இந்தியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் லெட்ஸ் சி, அது அவங்களோட விருப்பமாக இருக்குது, செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. கோச்சஸுமே ராகேஷ் குமார் தான் கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச அவரே தான். அது இல்லாமல் இந்த பக்கம் உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வினி ராயும் மங்கள தேசாயும் தான் வந்து கோச்சஸாக இருக்காங்க. ஸோ அதனால கோச்சிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு, மெயின்டைன் பண்ணி கப்பு அடிச்சுட்டு வருவாங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் இது கபடி அப்படிங்கிறதுனால உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ ஆர்சிபி விஷயத்துக்குள்ள வருவோம். ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வந்து இப்போ ஐபிஎல் 2022 ஓப்பனர்ஸாக இருந்தாலும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியமாக இருந்தாலும் அதில் அவங்க ஆடுறதுக்கான பிரச்சனை இருந்துச்சு.
பிகாஸ் லாஸ்ட் டைம் கப்பை வின் பண்ணிட்டு அவங்க பார்த்த வேலை அப்படி. பட் இந்த முறை இப்போ வந்து பிரச்சனை இருந்தாலுமே கடைசி நேரத்தில் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க சின்னசாமி ஸ்டேடியமுக்கு. ஸோ IPL 2026 RCBயோட ஹோம் கிரவுண்டாக சின்னசாமி ஸ்டேடியம் தான் இருக்க போது. 5 போட்டிகள் வரைக்கும் அங்கே ஆட போகிறாங்கன்னு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அங்கே திரும்பவும் சின்னசாமி ஸ்டேடியமில் RCB ஆடணும் அப்படிங்கிறது. பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். கப்பு அடிச்சுட்டு அங்கே இப்படி ஆயிடுச்சு, திரும்பவும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தெரில, பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு பேர் வச்சு ரோர் 26 அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு March 22 அன்னைக்கு இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க CSK. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே சேப்பாக் கிரவுண்டில் தான். இதுக்காக டிக்கெட்லாம் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. IPL டிக்கெட்டை விட இது ரொம்ப வேகமாக சேல் ஆச்சு. அண்ட் 3500 நினைக்கிற மினிமம் டிக்கெட் ரேட்டு நான் பார்க்கும்போது செக் பண்ணேன். சும்மா செக் பண்ணும்போது அதுக்கு கூட அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி டிக்கெட்டை வாங்கியிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஓகே, இதில் வந்து ஏஆர் ரகுமான் வந்து கான்செப்ட் மாதிரி பண்ண போகிறாரு. இது இல்லாமல் பிளேயர்ஸோட இன்ட்ரடக்ஷன் இருக்க போது, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது வழக்கமாக RCB ஒரு ஈவெண்ட்டாக பண்ணுவாங்க, இந்த முறை CSK பண்ணுறாங்க. பட் CSK அதை விட கொஞ்சம் பெட்டராகவே யோசிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSKவோட முன்னாள் பிளேயர்ஸ், அதாவது OG பிளேயர்ஸ் தான் வந்து அரைவாக போகிறாங்க இங்கே இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த OG பிளேயர்ஸ் இப்போ இருக்கிற இந்த பிளேயர்ஸ், கரண்ட்டாக இருக்கிற யங் பிளேயர்ஸுக்கும் ஒரு சின்ன போட்டி மாதிரி, ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி பண்ண போறாங்க. இல்ல மிக்ஸ் பண்ணி ஆட போறாங்களாங்கிறதெல்லாம் தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அது எந்தெந்த பிளேயர்ஸ் இப்போ வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹைடன், முரளி விஜய், பத்ரிநாத், ஸோ இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் உள்ள வர போறாங்க. இது இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸோட பேர் லைக் பிராவோலாம் அடிப்படுது. பட் பிராவோ எந்த அளவுக்கு வர போறாரு அது கன்ஃபர்மேஷனா அது நமக்கு தெரியல. பட் ஒரு சில OG பிளேயர்ஸ் கண்டிப்பாக வர போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த முரளி விஜய், சுரேஷ் ரெய்னா இவங்களாம் ஆட போறாங்க. அண்ட் மைக்கேசி ஆல்ரெடி டீம் கூட தான் இருக்காரு. ஸோ அவருமே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேத்யூ ஹைடன் கண்டிப்பாக கமெண்ட்ரிக்கு வருவார். இது இப்போதைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. நிறைய பேர் இதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் நீங்க இந்த CSK ஈவெண்ட்டை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் டிக்கெட் இருந்தால் அதையும் சொல்லுங்க, நானுமே வந்து பார்க்குறவங்க கூட சேர்ந்து. எனக்கு இதை பார்க்கறத விட இதில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு அதிகமாக இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த முறை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் வந்து ஜெர்சி ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட்டில் ஒரு வீடியோவை போட்டிருப்பாங்க. வழக்கமாக இப்படி பண்ண மாட்டாங்க, நார்மலாக ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எதனால் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ஒரு காரணம் இங்கே வந்து லிங்க் ஆகும். என்னன்னா ப்ரீ ப்ரொமோஷன், அதாவது ப்ரீ மேட்ச் சீசனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு IPL வரப்போதுப்பா அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக தான் எல்லா டீம்ஸும் இந்த ஜெர்சி ரிவீல் வீடியோ இல்லை எந்த ரிவீல் வீடியோ இருந்தாலும் இப்படி வந்து பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஜெர்சியில் உங்களோட ஃபேவரட் ஜெர்சி இது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நமன் அவார்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே BCCIக்கு கீழே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க இந்தியன் பிளேயர்ஸ் இவங்க எல்லாரையும் கௌரவித்து அந்த ஒரு வருஷத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, யாரோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுப்பாங்க. இதுதான் அந்த நமன் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் யார் யாருக்கு என்ன அவார்டு கிடைச்சது அப்படிங்கிறத சொல்கிறேன். எக்கச்சக்கமான அவார்டு இருக்குது. முக்கியமான அவார்டை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். CK நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறது உமன்ஸில் மித்தாலி ராஜ் அவங்க வாங்கியிருந்தாங்க, ஒரு லெஜெண்டரி பிளேயர். இது இல்லாமல் ராகுல் டிராவிட் அண்ட் ரோஜர் பின்னி ரெண்டு பேருக்குமே CK நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் 2024-25 உமனை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா வாங்கியிருந்தாங்க. ஆப்வியஸாக அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. அண்ட் மென் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லுக்கு வந்து அது கிடைச்சிருந்துச்சு. ஸோ சுப்மன் கில் 2024-25 செம பீக்ல இருந்தார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் பெஸ்ட் இன்டர்நேஷனல் டெபியூட் இன் உமன் அப்படிங்கிறது ஸ்ரீஷ் சரானி அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் மென்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா வந்து வாங்கியிருந்தாரு. அண்ட் அதுக்கடுத்ததான் பெஸ்ட் அம்பையர் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து 2024-25 சீசனுக்கு உல்லாஸ் காந்தி வாங்கியிருந்தாரு. கொஞ்சம் ஃபேமஸ் தான் டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உல்லாஸ் காந்தி. அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் BCCI டொமஸ்டிக் டோர்னமெண்ட் 2024-25 வந்து டீம் அவார்டு வந்து மும்பை கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு போயிருந்துச்சு. ஸோ இவங்க வழக்கமாக வாங்குற ஒன்று தான். அது இல்லாமல் லால் அமர்நாத் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் ரஞ்சி டிராஃபி வந்து ஹர்ஷ்தீப் வாங்கியிருந்தாரு. அண்ட் தென் அதே லால் அமர்நாத் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் டொமஸ்டிக் லிமிடெட் ஓவர்ஸ் வந்து ஆயுஷ் மாத்ரே கிடைச்சிருந்துச்சு. CSKவோட ஓப்பனர் ஆயுஷ் மாத்ரே அவரே தான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அவார்டு கொடுத்துருந்தாங்க நமன் அவார்ட்ஸில். எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ண முடியாது, பட் லிஸ்ட் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை, தேங்க்யூ.